Exercise 3.1 Solve the following system of linear equations in 3 variables. First sum பார்க்கலாம். First equation x plus y plus z equal to 5, 2x minus y plus z equal to 9, x minus 2y plus 3z equal to 16. இதை நம்ம equations எழுதிக்கலாம். x plus y plus z equal to 5. இது equation number 1. 2x minus y plus z equal to 9. Equation 2. X minus 2y plus 3z equal to 16. இது equation 3. இப்போ இதில் பாருங்கள், இந்த first equation second equationலேயும் plus and minus 1y 1y தான் இருக்குது. ஸோ நம்ம இதை ஈஸியாக எடுத்து கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ from equation 1, 2 x plus y plus z equal to 5, 2x minus y plus z equal to 9. இது நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். plus y minus y கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். 3x plus 2z equal to 9 plus 5 14. இது fourth equation. இப்போ நம்ம y கேன்சல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வேறு 2 ஈக்குவேஷனில் எடுத்து y கேன்சல் பண்ணிவிட்டு x and z இருக்கிற மாதிரி எடுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் equation 1, 3 x plus y plus z equal to 5. இங்கே x minus 2y plus 3z equal to 16. x minus 2y plus 3z equal to 16. இங்கே ஒரு y தான் இருக்குது, ஆனால் இங்கே 2y இருக்குது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஹோல் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2x plus 2y plus 2z equal to 5 2s are 10. இப்போ பாருங்கள், இந்த 2 ஈக்குவேஷன்லேயும் சேம் 2y வந்துருச்சா? ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம சைனும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது மீதி இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாமா? 3x plus 5z equal to 26. இது ஈக்குவேஷன் 5. இப்போது இந்த ஈக்குவேஷன் 4 and 5ல் பாருங்கள், எக்ஸு z இருக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் 4 and 5 வச்சு நம்ம எக்ஸு z வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் 4ல் 3x இருக்குது, இதுலேயும் 3x இருக்குது. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 4, 5 equation 4 என்ன? 3x plus 2z equal to 14. equation 5 3x plus 5z equal to 26. இங்கே எக்ஸோட சைன் சேமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? சைனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். இங்கே எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் மைனஸ். இப்போது இந்த ப்ளஸ் 3xும் மைனஸ் 3xும் கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே என்ன இருக்குது? 2z மைனஸ் 5z. சரிங்களா? அப்போது மைனஸ் 3z ஈக்குவல் டு மைனஸ் 26 ப்ளஸ் 14. அதோட வேல்யூ ஸோ மைனஸ் 26 ப்ளஸ் 14 ஈக்குவல் டு மைனஸ் 12. இங்கே பெரிய நம்பரோட சைன் மைனஸ். ஸோ மைனஸ் 12. இப்போ இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். z ஈக்குவல் டு 12 டிவைடட் பை இந்த 3 இங்கே வந்துருமா? அப்போது இதை கேன்சல் பண்ணால் z ஈக்குவல் டு 4. இதான் z-ஓட வேல்யூ. இப்போ நம்மளுக்கு z-ஓட வேல்யூ கிடச்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு 4லேயோ இல்லை 5லேயோ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம்.
ஃப்ரம் ஈக்குவேஷன் 4 நான் ஈக்குவேஷன் வந்து எடுத்து எழுதிட்டேன். ஃபோர்த் ஈக்குவேஷன் 3x + 2z = 14. ஜெட்டோட வேல்யூ வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிக்கோமா, அதை எடுத்து இந்த ஜெட்டில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3x + 2 × 4 = 14. 3x + 2 4s are 8 = 14. 3x = இந்த 8 இந்த பக்கம் வந்துடுமா, 14 - 8. 3x = 14 - 8 is 6. So x = 6 divided by 3. So x ஓட வேல்யூ 2. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும், ஜெட்டோட வேல்யூ தெரியும். ஈக்குவேஷன் 1 2 3ல் நம்ம இதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 x + y + z = 5. ஸோ எக்ஸோட வேல்யூ இஸ் 2 + y நம்மளுக்கு தெரியாது. ஜெட்டோட வேல்யூ 4 = 5. 2 + 4 is 6. So y + 6 = 5. y = இந்த ப்ளஸ் 6 இந்த பக்கம் போச்சுன்னா -6. y = -1. ஸோ y = 1. நம்ம இப்போது கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூவும் எடுத்து எழுதிக்கலாமா. x = 2, y = -1, z = 4. ஸோ இதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போது நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணலாம். சரிங்களா. நம்ம ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தோம் இல்லையா, கொடுத்துருக்குற கொஷனில் இருக்கிற ஈக்குவேஷன் 1 2 3 அதில் எதில் வேணால் நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஜெட்டோட வேல்யூ வந்து ஒரே ஈக்குவேஷனில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். x + y + z = 5 ஈக்குவேஷன் 1ல். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சி x y zோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. எக்ஸோட வேல்யூ இஸ் 2 + ஒய்யோட வேல்யூ -1 + zோட வேல்யூ இஸ் 4 = 5. 2 + 4 is 6. 6 - 1 is 5. 5 = 5. இப்போது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட்.